பரசுராமர் ஏன் சத்திரியர்களை வெறுக்கிறார்கள் என்பதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அவர் ஜமதகினி முனிவர், ரேணுகாதேவியினுடைய புத்திரர் 3 பேர் இருந்தார்கள். ரேணுகாதேவி தினமும் ஆற்றங்கரையில் சென்று மணலை எடுத்து ஒரு குடம் செய்து அதில் நீர் கொண்டு வந்து தான் பூஜைக்கு தருவார்கள். தினமும் இப்படி தான் நடக்கும். ஒரு நாள் அப்படி நீர் கொண்டு வரும்போது, குடம் செய்யும்போது, நீர் எடுக்கும்போது ஆகாயத்தில் புஷ்ப விமானத்தில் இந்திரன் போவதை பார்த்தார். இவ்வளவு அழகாக இருக்காங்களேன்னு சொல்லும்போது அந்த குடம் கரைஞ்சி போயிடுச்சு. உடனே ஞான திருஷ்டியில் இருந்த ஜமதகினி முனிவர் இதை பார்த்துட்டார். குடம் வரவும் இல்லை, தண்ணி வரவும் இல்லை. அம்மா அழுதுகிட்டே வராங்க. அப்போ இவர் ரொம்பவும் கோவப்பட்டு பிள்ளைங்களை கூப்பிட்றாரு. முதல் பிள்ளைய கூப்பிட்டு, உங்கள் அம்மாவனுடைய தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்றார். என்னால் முடியாதப்பா அப்படின்றார். 2வது பிள்ளையை கூப்பிட்டு அதே மாதிரி சொல்கிறார். அவரும் முடியாதுன்றார். பரசுராமரை கூப்பிட்டு, உங்கள் அம்மாவனுடைய தலையை வெட்டி கொண்டு வான்றார். அவர் கொஞ்சமும் தயங்கலை. அவருடைய பேச்சு அவர் தட்டவே இல்லை. உடனே கோடாரியை தூக்கிக்கிட்டு போகிறாரு. தாய் பயந்து ஓடுறாங்க. ரேணுகாதேவி ஓடி 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 எங்கெங்கேயோ ஒளிகிறாங்க. ஒரு மீனவர் குப்பத்தில் போய் ஒளிகிறாங்க. அங்கேயும் அவர் வந்துடுறாரு. அங்கேருந்து தப்பிச்சு ஒரு வெட்டியான் வீட்டில் போய் ஒளிகிறாங்க. அங்கேயும் அவர் வராரு. அதுக்கப்புறம் ஒரு வண்ணார் வீட்டில் போயிட்டு கடைசியாக ஒளிகிறாங்க. அவங்க ஒரு இதுவை போட்டு கவுத்துடுறாங்க. ஒரு கூடையை போட்டு அம்மாவை கவுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ அவர் என்னை வழிவிடுங்க அப்படின்னு சொல்லி வண்ணார்கிட்ட சண்டை போடுறாரு. முதல்ல அவர் தான் வராரு. வண்ணான் வராரு. அவரோட இவர் சண்டை போட்டு அவரை வெட்டிடுறாரு. அவரை வெட்டிடுறத பார்த்து வண்ணாத்தி அவருடைய மனைவி ஓடி வராங்க கதறி. ஐயோ, என் கணவரை கொன்னுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் வெட்டிடுறாரு. அப்புறம் என்னால் தானே நீங்கள் 2 பேரை பரசுராமா வெட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓடி வரவுன்னா தாயும் வெட்டிட்டாரு. 3 பேரையும் வெட்டிட்டு உடனே தந்தைக்கிட்ட போடுறாரு. தந்தைக்கிட்ட ஓடி அப்போ தான் அவர் என்ன மனசில் வச்சுருக்காருன்னா, எப்படியும் அப்பா சொன்னதை நாம் செய்திருவோம், அப்பா எப்படி அம்மாவை உயிரோடு மீட்டுடுவார், அந்த நம்பிக்கையில் தான் அவர் இதை செய்தார். அப்பா கிட்ட போய் சொல்கிறார், அப்பா நீங்கள் சொன்னதை நான் செய்துட்டேன், என் தாயை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சந்தோஷம்ப்பா, என் சொல்ல தட்டாமல் நீ செய்ததுனால சந்தோஷம். இந்த கமண்டலத்தில் இருக்க தண்ணீரை கொண்டு போய் உங்கள் அம்மாவனுடைய தலையை ஒன்றா வச்சு இதை தெளிச்சினா உயிரோடு எழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாரு, கலசத்து தண்ணியை கொண்டு போகிறவர் வண்ணானுடைய தலையை பொருத்திட்டார். ஆனால் வண்ணாத்தினுடைய தலையும் அம்மாவுடைய தலையும் மாறி மாறி வந்துடுச்சு. அம்மாவுடைய உடம்புல வண்ணாத்தி தலையும் வண்ணாத்தியுடைய உடம்புல அவங்க அம்மாவனுடைய தலையும் பொருத்திட்டு கமண்டல தண்ணியை தெளிச்சிட்டு உடனே உயிர் பெற்றுட்டாங்க. உயிர் பெற்ற உடனே பார்த்தா உருவங்க மாறி போயிருக்கு, தலைங்க மாறி போயிருக்கு. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு வண்ணான், ஐயோ அம்மாவுடைய தலை உன் உடம்புல இருக்குது, நான் ஒன்றும் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வண்ணான் சொல்லிட்டாரு. அப்போ பரசுராமா நீ இப்படி செய்துட்டியேப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு எப்படி வழின்னு சொல்லி பரசுராமர் ஜமதகினி முனிவர்கிட்ட போய் கேட்கும்போது தந்தையிடம் தலை தான் முதல் பிரதானம், தலை எது இருக்கோ அதுதான் முதல் பிரதானம், சிரசத்துக்கு தான் முதல் இடம்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இன்றைக்கும் மாரியம்மன் என்ற பேரில், பவானி என்ற பேரில் அவங்க தலை தான் இருக்குமே தவிர உருவம் இருக்காது. தலை வரைக்கும் தான் பூமியில் வழிபாடு இருக்கும். அந்த உருவம் தானாக செய்ததோ இல்லை சிலையாக வடித்ததோ வச்சுருப்பாங்க. ஆனால் அம்மாவுடைய தாயினுடைய உருவம் மட்டும், அந்த தலை மட்டும்தான் வச்சு பூஜிப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவர் ஆசிரமத்தில் காமதேனு வச்சுருந்தார். அப்போது அந்த நாட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, படைகளோடு போய் சண்டை போட்டுட்டு ஒரு 2000 3000 4000 பேருக்கு அவர் படைகளோடு கலைச்சி போய் வராரு. அந்த ஆசிரமம் வழியாக வராரு. ஆசிரமம் வழியாக வரும்போது எல்லாருக்கும் பசியும் தாகமாக இருக்குது. அப்போ அந்த ஆசிரமத்தில் அவர் சொல்கிறார், ஜமதகினி முனிவர் பார்த்துட்டு சொல்கிறார், தாங்கள் இங்கே எல்லாரும் உங்கள் படைகளோடு நீங்கள் தங்கலாம், உங்களுக்கு வேண்டிய சகல வசதிகளும் நான் செய்து தரேன் அப்படின்றாரு. அப்போது இந்த ராஜா ஏளனமாக பார்க்குறாரு, நீங்களே ஒரு குடிசை வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி எங்களுக்கு ஆசிரமெல்லாம் அமைச்சு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நான் எல்லாமே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், நீங்கள் எத்தனை காலம் இங்கே இருக்கீங்களோ அத்தனை காலம் இருந்து பசி ஆறிட்டு நீங்கள் பொறுமையாக உங்கள் நாட்டுக்கு நீங்கள் திரும்பி போகலான்னு.
சரின்னு ஒத்துக்கிறார். உடனே காமதேனுகிட்ட சொல்றாரு. இவங்களுக்கு வேண்டிய குடிலெல்லாம் அமைச்சு குடுன்னு. உடனே கடகடன்னு எல்லாருக்கும் குடில் அமைச்சு குடுத்தாச்சு. எல்லாருக்கும் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அவங்க பசியும் தாகமா இருக்காங்க. அவங்களுக்கு உணவு பரிமாறம்மா அப்படின்னோனே, தட்டு தட்டா எல்லாமே பால், பழம் வகைங்க, உணவுங்க எல்லாமே எல்லாருக்கும் வருது, எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. இத பார்த்த அந்த ராஜாவுக்கு, இது இவர்கிட்ட இருக்க வேண்டியதே இல்லையே காமதேனு. நம்ம நாட்ல இருந்தா நமக்கு எவ்வளோ நல்லாருக்கும் அப்படின்றது பாருங்க, ஒரு உபகாரம் செய்ததுக்கு அவர் நெனைக்கிறத பாருங்க எப்படி நெனைக்கிறாருன்னு. அப்போ என்ன பண்றாங்க, இந்த பசுவ கவர்ந்துகிட்டு போயிர்றாரு. இந்த பசுவை இவர் என்ன பண்றாரு, காமதேனு கவர்ந்துகிட்டு அவர் நாட்டுக்கு எடுத்துட்டு போயிர்றாரு. இதனால பரசுராமர் கோபம் கொண்டு தான் கோடாலி எடுத்துட்டு போயிட்டு அத்தனை சத்திரியரைங்களையும் கொன்னு குவிக்கிறாரு. குவிச்சுட்டு காமதேனுவை மீட்டு கொண்டு வராரு. இதனால தான் அவருக்கு சத்திரியர்கள் என்றாலே பிடிக்காது. கர்ணன் கூட சத்திரியர் என்று தெரிந்த பிறகுதான் அவர் கற்ற வித்தையெல்லாம் உனக்கு தக்க சமயத்தில் மறந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தார்.